கல்வி திட்டத்தில் மாற்றம் மத போதனைக்கு முக்கியத்துவம். கல்வி திட்டத்தில் மாற்றம் மத போதனைக்கு முக்கியத்துவத்தை காஞ்சி மகாசுவாமிகள் தெய்வத்தின் குரலில் சொல்லியிருக்காங்க. இவ்வகை செக்யூலரிசத்தை சுதந்திர பாரத அரசாங்கம் மேற்கொள்ளும் போதில் இங்கு ஆன்மீயவியல் புத்துயிர் பெற்று உள்ள உயர்வு ஏற்பட குறிப்பாக செய்யக்கூடியதும் செய்ய வேண்டியதுமான ஒரு நற்பணியை கூற விரும்புகிறோம். அதாவது உலகியல் அறிவில் தேர்ச்சி பெறுவதையே ஒரே குறியாக கொண்டு உள்ள வளர்ச்சிக்கான மத போதனையை அடியோடு தள்ளிவிட்டதான ஆங்கிலேயர் வகுத்த கல்வி திட்டம் இனியேனும் மாற்றப்பட வேண்டும். இதை சொல்கிறப்போ ஆங்கிலேயர்களில் இன்றைக்கு அங்கே ஆல் ரிலீஜியஸ் எஜுகேஷன் கற்றுக் கொடுக்குறாங்க. லண்டனில் நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க. சான்ஸ்கிரிட் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க மாற்றிக்கிட்டாங்க அவங்க. ஆனால் நாம் இன்னும் மாறாமல் இருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு மறுபடியும் படிக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க காஞ்சி மகாசுவாமிகள். இம்முறையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பது இந்து மதத்தினரே. இந்து மதம் தவிர பிற மதம் சார்ந்தோர் மாத்திரம் தங்களுக்கென உள்ள பள்ளிகளில் தமது மத போதனையை நன்கு நடத்துவதாகவும் பெரும்பான்மையினரான ஏனைய இந்து பள்ளி மாணவர்கள் அதனை பெறாமல் நன்னறி போதனை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரளவுக்கு பரீட்சைக்குரிய பாடமாகவும் இல்லாமல் ஏதோ சிறிது படிப்பதாக ஆங்கிலேயர் அரசாங்கத்தினர் செய்துவிட்டனர். இந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு காஞ்சி மகா சொல்லியிருக்காருன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற விஷயம். ஏன்னா இன்றைக்கி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்றதே ஸ்கூல்ஸில் கிடையாது. அது ஒரு பேருக்காவது ஒன்று வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். இப்போ அதுவும் கிடையாது. அதையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. எனவே பள்ளி படிப்பு அதன் தொடர்ச்சியாக வீட்டிலும் ஹோம்ஒர்க் விளையாட்டு என்பனவே சிறார்களின் பொழுது முழுதையும் கவர்ந்துவிட்ட நிலையில் இந்து மத சிறார்களுக்கு சமய அறிவும் அதனால் ஏற்படும் மதாபிமானமும் மனதில் நன்கு பதியக்கூடிய இளவயதில் மறுக்கப்பட்டு விட்டன. இதை ரொம்ப சொல்ல வேண்டியிருக்கு. இளவயதில் மறுக்கப்பட்டு விட்டன. இந்த கல்வின்னு ஸ்கூல்ஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கல்வியாளர்கள் இதை கேட்குறாங்களா? இல்லை அவங்களுக்காவது அறிவு இருக்கா கேட்கணுன்னு இந்த மாதிரி மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு. அதையும் கேட்குறது தயார் கிடையாது. நாமளாக யோசிச்சு இதெல்லாம் பண்ண வேண்டாமான்றது ரெடி கிடையாது. மற்ற நாடுகளில் என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, ரிலீஜியஸ் எஜுகேஷன்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களே, சான்ஸ்கிரிட்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களே, அதை தெரிஞ்சுக்கிட்டாவது இந்த இன்டர்நெட்டில் நம்ம நாட்டிலேயே இன்னும் பண்ணலைன்னு கேட்குறதுக்கு தயார் கிடையாது கல்வியாளர்களாக இருக்கிறவங்க. இதுவே இந்துக்களுக்கு தமது நாகரிகத்தில் அகௌரவ புத்தியை ஏற்படுத்தி மேல்நாட்டு நாகரிகத்தில் மோகமூட்டியிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். காஞ்சி மகாசுவாமி இதெல்லாம் சொல்கிறார். இதனை அடித்தளத்திலிருந்து மாற்றி மத போதனைகளுக்கும் பேரளவுக்கின்றி வெவ்வேறு மத மாணவர் அவரவர் மதத்தில் ஆழ்ந்த போதனை பெறுமாறு புஷ்டியான ஸ்தானம் அளித்து புதிய கல்வி திட்டம் வகுத்து மக்களின் உள்ள வளர்ச்சியை உண்மையாகவே பேண வேண்டியது சுதந்திர அரசாங்கத்தின் ஒரு முக்கிய கடமையாகும். சொல்லியிருக்கிறது எப்போன்னா 1947க்கு முன்னாடி சொல்லியிருக்கார். இல்லை அந்த டைம் பீரியடில் சொல்லியிருக்கார். புது அரசாங்கம் ஆட்சியை எடுக்கிற டைமில். இப்போ நாம் என்ன ஆயிடுச்சு, 75 வருஷம் ஆயிடுச்சு. காஞ்சி மகா சுவாமிகள் சொன்னதையே கேட்கல அப்படின்னா நாமெல்லாம் சொல்லி கேட்கவா போகிறாங்க? இருந்தாலும் அவரே சொன்னார் நமக்கு தெரிஞ்சதை சொல்லி தான் ஆகணும்னு. அந்த மாதிரி நாம் படித்ததை ஷேர் பண்ணுறோம். யாராவது ஒருத்தன் எதிர்காலத்திலேயாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்கன்னா நல்லது.